எங்களுக்கு தெரியும் உலகத்தில் தடுப்பூசி என்பது சரியான முக்கியமான விஷயம். உலக தடுப்பூசி வாரமாக ஏப்ரல் 24 30 வரை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த ஸ்பெஷல் மீட்டிங்கை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி என்ன சொல்ல வரோம்னு சொன்னால், உலகத்தில் தடுப்பூசி எல்லா நாட்டிலையும் கொடுக்குற ஒரு பொதுவான விஷயம். ஆனால் அதில் இம்பார்ட்டன்ஸை நாங்கள் சரியாக விளங்கி கொள்ளணும். ஸ்ரீலங்காவில் 1978 இருந்த EPI என்ற பெரிய ப்ரோக்ராம் ஒன்று நாங்கள் சக்ஸஸை எவ்வளவோ செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் 50 வருஷமாக இதை கொண்டாட்டியிருக்கிறோம். ஆனால் தற்போது எங்களுக்கு சில வேக்சின்கள் சரியாக பயன்படுத்த தவறியதுனால சில இடங்களில் பயங்கரமான நோய்கள் தடுக்கப்பட்டிருந்தது. மிகவும் மோசமான விதத்தில் எங்களுக்கு 2-3 கேஸ்கள் எங்களுக்கு வர தொடங்கியதை அடுத்து நாங்கள் இந்த ப்ரோக்ராமை இம்பார்ட்டன்ஸை சொல்ல விரும்புகிறேன். எங்களுக்கு தெரியும் உலகத்தில் நிறைய நாடுகளில் தடுக்கப்பட்ட நோய்கள்னு சின்ன முத்துன்றது, அதே மாதிரி தான் போலியோ, டெட்டனஸ் மாதிரியான நோய்கள். இந்த நோய்களை தடுத்திருக்கும் போது இதை நாங்கள் எங்களில் நிறைய பேர் கண்டும் இருக்க மாட்டோம். ஆனால் தற்போது எங்களுக்கு திரும்பவும் இந்த கேஸ்கள் ரிப்போர்ட் ஆகின்ற விஷயத்தில் எங்களுக்கு கவலைக்கிடமான விஷயம். இதில் என்ன நாங்கள் சொல்ல வரணும், மீசல்ஸ்ன்றது தட்டம்மை நோய். எங்களுக்கு தெரியும் 2023 எங்களுக்கு இந்த கேசஸ் நோட்டிஃபை ஆகி நாங்கள் அதுக்கு எங்களோட ஸ்ரீலங்காவுக்கு எலிமினேஷன் சர்டிஃபிகேட் கிடைச்சிருந்தும் திருப்பி நாங்கள் அந்த நோயை எங்களுக்கு அறிவிக்கப்பட்டதுனால நிறைய குழந்தைகள் இதால் பாதிக்கப்பட்டாங்க. எங்களுக்கு தெரியும் இலங்கையில் சிறு குழந்தைகளுக்கு, தாய்மார்களுக்கு, அதே மாதிரி பாடசாலை செல்லும் சிறுவர்களுக்கு அவங்களுக்கான தடுப்பூசியில் நாங்கள் வழங்கும் போது அதில் ஒரு சக்ஸஸ் இருக்குது. 99% சக்ஸஸ் இருக்குது. அந்த சக்ஸஸ்ன்றது நிறைய பேரை காப்பாற்றுற விஷயம். அப்படி இருக்கும்போது தடுப்பூசியோட முக்கியத்துவத்தை நாங்கள் விளங்கி கொள்ளணும். 23 வந்த தட்டம்மை நோய் திருப்பியும் ஸ்ரீலங்காவில் வந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு கவலைக்கிடமான விஷயம். என்னென்னா சக்ஸஸான விஷயத்தை திருப்பி எங்களுக்கு ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் நடக்கும்போது அதுக்கான எஃபர்ட் கூட. அதனால் நாங்கள் மெயினாக என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், வேக்சின் அடிக்காதவங்க விலகி கொள்ளணும். ஸ்ரீலங்காவில் வேக்சின்றது ஃப்ரீயாக கிடைக்கிற விஷயம். அதே மாதிரி வேக்சின் அடிக்கிறவங்களும் அந்த ஷெடியூலுக்கு வேக்சின் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் உள்ள வேக்சின்ஸ் குவாலிட்டியானது, WHO ப்ரீ குவாலிஃபைட் பண்ணின வேக்சின்ஸ். ஸோ அந்த மாதிரியான வேக்சின்ஸில் நாங்கள் அடிக்கிறதுல எந்த ஒரு தயக்கமும் காட்ட தேவையில்லை. எங்களுக்கு தெரியும் சில நோய்கள் மிகவும் பாரதூரமான நோய்கள். அவ்வாறான பாரதூரமான நோய்களை இந்த வேக்சின் மூலமாக தடுத்ததுன்ற மிகவும் ஒரு பெரிய சக்ஸஸ் எங்கள் ஸ்ரீலங்காவில். இந்த சக்ஸஸை நாங்கள் கண்டினியூவாக வச்சுட்டு இதில் முழு பயன்பாடும் சமுதாயத்துக்கு பெற்றுக்கொள்றேன்னு சொன்னால் இந்த விஷயங்களை நாங்கள் அடுத்தவங்களுக்கும் தெரிவிக்கணும். எங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட பங்களாதேஷில் மீசல்ஸ் அவுட் பிரேக், அதாவது தட்டம்மை அவுட் பிரேக் வந்ததுனால 100,000 குழந்தைகள் மரணித்திருக்கிறாங்க. அதே நேரம் பெரிய க்ரௌடான சில்ட்ரன்ஸ் அவங்க எஃபெக்ட் ஆகி அதில் மிகவும் பாரதூரமான பக்க விளைவுகள் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. இது மிகவும் கவலைக்கிடமான விஷயம். அந்த நிலைமை ஸ்ரீலங்காவில் வரக்கூடாது. அதனால் நாங்கள் இந்த வேக்சின் சம்பந்தமான விழிப்புணர்வை எங்களுக்குள்ளே கொண்டு வரணும். இந்த 24 30 இந்த தடுப்பூசிக்கு வாரத்தில் நாங்கள் என்ன எல்லாருக்கும் தெரிவிக்க விரும்புகிறது என்னன்னு சொன்னால், தடுப்பூசி ஒரு முக்கியமான விஷயம். எல்லாரும் எமோஷனில் ஃப்ரீயாக இருக்குது, அதை ஏற்றுக்கொள்ள மாறும். அதே நேரம் உடவியலாளர் சகோதரர்கள் கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால், எங்களால் இந்த வேக்சின் முக்கியத்துவத்தை நாங்கள் என்ன மட்டுக்கும் தெரிவிக்கணும். எந்த ஒரு மூட நம்பிக்கைக்கோ அல்லது பொய்யான வதந்திகளுக்கோ இடம் கொடுக்கக்கூடாது. எல்லோரிடம் கேட்கணும் விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த தடுப்பூசியானது மிக முக்கியமானது. அதை சரியான நேரத்தில் ஏற்றுக்கொண்டு எங்களோட குழந்தைகளையும் சமுதாயத்தையும் பாதுகாக்கிறது ஒவ்வொருவருடையும் கடமை. மேலதிக செய்திகளுக்காக எமது YouTube தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.